நட்டகானல் படம் பார்த்துருக்கோம். எப்படி? நாங்கள் இந்த நேற்று பிக் பாஸ் படம் பார்த்தோம்ல, பிக் பாஸ் பார்ப்போம்ல, அந்த பிக் பாஸில் வந்து மனோஜ் சொன்னார், நான் 40 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் என் மேலே மரியாதை வச்சுருந்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்து இந்த படம் பாருங்கன்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்மளே தோண்டு போகிற இருக்கப்போ இந்த அண்ணன் பாட்டு கேட்டு தான் கொஞ்சம் மீண்டு எழுவோம், இவரே இப்படி ஆகிட்டார். ஏன்னா நம்ம வந்து எஸ்பிபி அண்ணனையும் இழந்துட்டோம். இதை பார்க்குறப்போ இளையராஜா சார் மேலே செம்ம கோபமாக இருந்தது. ஏன்னா குட் பை அக்லின்னு ஒரு படத்துக்கு கேஸை போட்டு காசு வாங்கினோம், அதெல்லாம் ராயல்ட்டி வாங்கணும்னு நினச்சி எல்லாம் வாங்குறாரு. சந்தோஷம்தான், அவர் ஒரு இசை கடவுள் தான். பட் அவங்க கூட பாடின இந்தான் சித்ராமா, எனக்கு 40-50 வருஷம் பாடி இருக்கிறேன், இந்தாம்மா அப்படின்னு கொஞ்சம் இந்தாப்பா, எஸ்பிபிக்கு தான் எதுவும் பண்ணல, சரி பரவாயில்ல, இந்தா மனோ, இந்த சித்ரா, இந்த அப்படி இப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து, இல்லைன்னா அவங்க பசங்களுக்காக தானே அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த படத்துக்கு நானே ஃப்ரீயாக மியூசிக் போட்டு தரேன்டா மனோ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சந்தோஷப்படுறேன். எவ்வளோ அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் பிக் பாஸில் வந்து சொல்லுவார். அதனால எனக்கு இளையராஜா சாரோட கோவம் தான். அதனால இந்த படத்துக்கு 100 பேர் ட்ரீட் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஹீரோவை வந்து அவரோட பையன் தான். பட் ஆனால் இவரே பார்க்க இன்னும் இளமையாக இருக்கிறாரு. இன்னும் இந்த படத்தில் தான் இப்படி நிறைய முட்டி டான்ஸ்லாம் போடுறாரு பாட்டு பாடுறப்போ. இவரே நல்லா ஆடுவார், இவரே வச்சே படம் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படத்தில் ஹீரோயின் அந்த மனோவுடைய பையன் துருவன் எல்லாம் எப்படி நடிச்சிருந்தாங்க? கதை எந்த நோக்கி போச்சு? அந்த ஹீரோயின் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஆனால் ரவி மோகன் கோச்சிக்காதீங்க, உங்கள் கூட ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, அவங்க பேர் கெனிசா அக்கா மூஞ்சி மாதிரியே தான் அந்த ஹீரோயின் முகமாக இருந்தது. நான் என்னடா பாட்டு பாடின்னு இருந்தாங்களே, நடிக்க வந்துட்டாங்களே அப்படி தான் நான் பார்த்தேன். பட் கெனிசா நல்லாவே நடிச்சுக்கிறாங்க. சாரி, அந்த லேடி நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னா, அந்த ஹீரோ கொஞ்சம் உடம்பு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாம், நல்லா இது. ஆனால் பட் அந்த கேரக்டர் எப்பவுமே குடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்ததுனால அது தொப்பை போடும் அந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. அதில் ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த பாட்டு என்னன்னா காக்காட்டான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் இருக்க லிரிக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த லிரிக்ஸில் ஒரு இடத்துல சிறகுகள்னு போடணும், 2 கைகள் சிறகுகள் விரித்ததுன்னு போடணும். ஆனால் அந்த லிரிக் ரைட்டர் வந்து இறகுகள்னு போட்டார். இறகு அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, வேற ஒன்றாங்க. ஹீரோ துருவன் எப்படி நடிச்சிருந்தாப்ல? துருவன் துருவா நடிப்பாருன்னு தான் பார்த்தேன். பட் அவருக்கு சப்போர்ட்டிங் 2 தம்பி கொடுத்ததுனால ஓரளவுக்கு அவர் சட்டிலாக தான் நடிச்சிருக்கிறாரு, பரவாயில்ல. ஆனால் இவரெல்லாம் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எட்டுன்னு வந்திருந்தாலே இந்நேரம் அவர் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு பெரிய நடிகராக ஆயிருக்கலாமே, இவர் ஏன் இவ்வளோ லேட்டாக எட்டுன்னு வந்தீங்க அப்படின்ற மனசு கஷ்டமாக பார்த்தேன். படத்தோட வில்லனா ஆர்கே சுரேஷ், ஆடுகளம் நிறைய இவங்களாம் நடிச்சிருக்காங்க. எப்படி நடிச்சிருந்தாங்க? ஆனால் ஆர்கே சுரேஷ் வந்து இந்த வயசில் 2-3 கல்யாண வயசு பசங்களுக்கு அப்பாவாக நடிக்கிறாருன்றது ஏற்றுக்கொள்ள முடியலண்ணா. ஆனால் அவருக்கு மீசை இந்த தாடிலாம் வந்துன்னா இந்த டை இருக்குதுல்லண்ணா, நல்லாவே போட்டு வெள்ளை டை போட்டிருந்தா இன்னும் வயசான கேரக்டராக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தேனி, கம்பம், போடி நாயக்கனூர் அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே இவர் தான் குத்தகை எடுத்திருக்காரு, ஃபுல்லாக வில்லத்தனமாக பண்ணுறதுக்கு. ஆனால் பட்டு இதில் சரியாக அவர் மேக்கப் போடலையோ அப்படின்ற சீனு எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்ததுன்னா. ஆனால் ஒரு இடத்துல அழுகுற மாதிரி பண்ணிட்டார், அழுகுறாருல்ல, அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. வட்டக்கானல் அப்படின்னா என்ன? வட்டக்கானல்னா நான் என்ன நினச்சேன்னா வட்டமாக இருக்கணும், அதை பார்த்துட்டு வர்றது தான் வட்டக்கானல் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது போல இருக்குது. அது என்னன்னா நம்ம இது இருக்குல்ல, தொட்டப்பேட்டா, கோத்தகிரி, அந்த மாதிரி வட்டக்கானல் ஒரு ஊர் அந்த கொடைக்கானல் இருக்குதான், தாண்டிக்குடி இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. அதில் வந்து இந்த மஷ்ரூம் சொல்லுவோம்ல நம்ம, அந்த காளான், அது வந்து நிறைய வகை காளான்கள் இருக்குது. நல்ல காளான், கெட்ட காளான்னா அதில் போதை ஏற்றுற காளான்னு ஒன்று இருக்குது. இது வந்து புழக்கத்தில் இவ்வளோ ரேட்டு போகுது, அது வந்து தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு அசால்ட்டாக நம்ம கடையில் போய்ட்டோ மார்க்கெட்டில் போய்ட்டோ காளானை வாங்கிட்டு வந்துடும். ஆனால் அவங்க அதே மாதிரி அசால்ட்டாக அவங்க கடத்தவும் செய்கிறானுங்க. அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை காமிச்சிருக்காங்க. மியூசிக் எப்படி இருந்துச்சு? படத்தில் ஒட்டிச்சு, நல்லாவே ஒட்டிச்சு. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்டோரி, ஏன் இது படத்தில் மியூசிக் பெரும்பாலும் பேசப்பட்டதுன்னா, மியூசிக் குடும்பத்துலேருந்து படம் வந்திருக்கு. ஸோ அதனால் இவரும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, குத்து பாட்டு, ரொம்ப அழகாக இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, ரஜினிக்கு பாட்டு போடுவாங்களா ஓப்பனிங் சாங்கு, அந்த மாதிரி இருந்தது. இந்த காலத்தில் பாட்டு ரொம்ப நாள் நிற்க மாட்டேதில்ல, அதனால் அந்த பாட்டு போயிடும். பட் ஒரு சில பாட்டுகளோட வரிகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமாட்டோகிராஃபி
எல்லாம் எப்படி இருந்துச்சு? பட்ஜெட் நல்லா போடணும். இல்ல என்னன்னா இந்த படத்தை செல்போன்லயே கூட படம் எடுத்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இங்க வச்சிருக்கிறது கொடைக்கானல்ல எப்படி பார்த்தாலும் இயற்கை வளம் நிறைஞ்சது. அதனால காசு நீங்க இதுக்கெல்லாம் கேமராக்கெல்லாம் நிறைய செலவு பண்ண வேணாங்கன்னா அதனால அதை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. எந்த ஒரு பைத்தியக்காரன் ஒரு பிச்சைக்காரனை கொண்டு போய் கூட அந்த கேமரால வச்சா கூட பேக்ரவுண்ட்ல அந்த கிளவுட்ல பார்க்க அழகா இருக்கும் கேமரால. அந்த மாதிரி அவங்க அது ஒரு புத்திசாலித்தனமா பாக்குறேன். யாருக்கான படம் இந்த படம்? இந்த படம் சமுதாய படம் தான். ஒரு லியோ படத்துல எப்படி அப்பா பையனுக்கு சண்டையும் அவர் பிரிஞ்சு போனாரோ அந்த ட்ரக்ஸுக்காக, அதே மாதிரி தான். ஆனா இதுல 3 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஹீரோயினை பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப அழகாவும் அமைதியாகவும் நடிச்சிருக்கிறாங்க ஹீரோயின். அந்த ஹீரோயினுக்கு ஒரு ஊனமுற்ற ஹீரோயின் மாதிரி கொடுத்தது. கதையில லாஸ்ட் கிளைமேக்ஸ் பாக்குறப்போ அது தெளிவா ஆச்சு. இந்த கேமியோ ரோலோ மாதிரி வந்திருக்காரு இவர், அதாவது அப்பா கேரக்டர்ல வந்திருக்கிறாரு நம்ம மனோஜ் சார். பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு தடவை நான் சொல்றது தான், அதாவது எஸ்பிபி சாரை தான் இழந்துட்டோம், அட்லீஸ்ட் மனவாச்சும் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் அவருக்கு மட்டும் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருக்கலாமே, சில பாடல்கள் வைக்கிறதுக்குனாச்சும் அவர் பாடின பாட்டிலேயே இளையராஜா சார் ஓகே பண்ணி கொடுத்துருக்கலாமே, அவருக்கு கூட இப்போ பார்க்கலையே அப்படின்றது தான் கஷ்டமா இருந்தது. மனோஜ் சார் கேட்டிருந்தா இளையராஜா கொடுத்துருக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டார்ண்ணா. ஏன்னா சிங்காரவேலன் படம் நடிச்சதுக்கு ஏன் நடிச்சேன்னு கேட்டவர் அவரு. அதாவது சிகரம்னு ஒரு படத்துக்கு எஸ்பிபி பாடல் எழுதுறதுக்கு பேசாம இருந்தவர். அவர் சிங்கப்பூர்ல இது நடத்துறப்பயே ஸ்டாப் பண்ணவர். இவ்வளவும் பாரு தான் தம்பி எய்வேம்ல ஒரு படம் சைன் பண்ணிட்டு வந்தவர். அவர் நீ பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவர். அப்பயே 5ல் விளையாது 50 விளைய போகுது எப்பயாவது. ஏன்னா எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கி கட்டிக்கணும்ட்டு கேட்காம விட்டுருப்பாங்க. இளையராஜா அப்போ தன்னோட சக ஆர்டிஸ்ட்லாம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? அப்படி இல்லைன்னா சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அது நம்ம நிறைய பாடல்கள் எழுதி புது விதமாக பண்ணுறதுனால அவரை கடவுளாக நம்ம ஆக்கிட்டதுனால கடவுள் தப்பு பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம சுந்தரேஸ்வரரே நம்ம கிட்ட வந்தாலும் நெற்றிக்கல் திருப்பினும் குற்றம்னு சொன்ன வம்சத்துலேருந்து வந்தவங்க. சரி போது மனுஷன் தானே அப்படின்னு விட்டு போகிறோம். வேற ஒன்று. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் வேணாண்ணா. மனோஜ் சார் மேலே இப்போ அஜித் படம் தலைக்காக பார்க்கலாம், படம் நல்லா இல்லைனா எல்லாரும் சொல்றது. விஜய் படமானா தளபதிக்காக பார்க்கலாம், தலைவருக்காக பார்க்கலாம், இப்படி ஒவ்வொருத்தருக்காக பார்க்கலான்னு 40-45 வருஷம் சினிமாவில் கஷ்டப்பட்ட நம்ம மனோக்காக இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் பார்க்கணும் நான் அப்படி சொல்றதுக்கு காரணம், மனோ சார் அவர் முதலாக வெளியே தன் பிள்ளைக்காக எதனா ஒன்று பண்ணணும். ஏன்னா வயசாயிடுச்சு அவருக்கு, அதனால பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம இசைக்கையில் ஏகப்பட்ட பேர் இதே மாதிரி காணாமல் போயிருக்காங்க. தியாகராஜ பாகவதர் காணாமல் போயிருக்காங்க, கலைவாணர் காணாமல் போயிருக்கிறாங்க. அவங்க குடும்ப வம்சங்கள்லாம் அவங்க பசங்கள்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி லிஸ்ட்டில் அந்த காலத்துலேருந்தே வருது. இவரும் அந்த மாதிரி அவர் பசங்களுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதனால இந்த படத்தை அவருக்காக போய் ஒரு தடவை பார்க்கலாம். பார்க்க முடியாத படம்லாம் இல்லை, பார்க்குற அளவுக்கு நல்ல படம் தான். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இதில் நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா நிறைய இந்த காளான்ற பல்புன்னு அதுக்கு கோட்வேர்டாக சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி இடத்துலலாம் வளருது, எந்த மாதிரியான சூழ்நிலையில் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் நல்ல காளானாக இருக்குது. சாவ போகிறவனுக்கு இந்த காளானை கொடுத்தா உயிர் பெறவும் முடியும். ஆனால் இந்த காளானை சாப்பிட்டா 1 மாதம் போதையிலேயே இருக்க முடியும். ஒரு வகை காளான்கள் இருக்குது. இந்த காளான்கள் லட்சக்கணக்கில் இருக்குது. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் சமீபத்தில் திருச்சி சூர்யானை கூட ஒரு அரசியல்வாதி இது பயன்படுத்துகிறாரு காளான்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான போதையும் இருக்குது, இது ரொம்ப ஆபத்தான போதையும் இருக்குது. அது அந்த மாதிரி காளான். அதனால காளானை யாரும் நீங்கள் உட்கொள்ளாதீங்க. நன்கு வளர்க்கப்பட்டு அந்த சாப்பிடறதுக்குரிய காளானை மட்டும் சாப்பிடுங்க. ஆனால் இதுவும் இருக்கிற போதிலே ராஜ போதையோட இது மகாராஜ போதை அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வர பாடல்கள்லேருந்து டான்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இதை பார்க்கலன்னா இழப்பு நம்மளுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னதான் சொல்ல வர்றாரு? டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல, இந்த படத்தில் டைரக்டரே இவராக தான் நான் பார்க்குறேன். யாருன்னா மனோ அண்ணனை தான் பார்க்குறேன். எல்லா ஸ்க்ரீன்லேயும் அவரோட மியூசிக் இருக்கிற மாதிரி, அவரோட பாட்டு இருக்கிற மாதிரி, அவரும் இருக்கிற மாதிரி, அவருக்காகவே இந்த சில அதில் இருக்கிற இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் அவருக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி எல்லாமே அது இருக்கிறதுனால, அவர் இல்லைனாலும் ப்ரொடியூசராக அவர் வெளியே இருந்தாலும் படம் ஃபுல்லாக அவர் தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை, நம்ம ஒரு படம் எடுக்கணும், நம்ம பையனுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசையை நிறைவேற்றிருக்கிறாரு.
ஆனால் கதைன்னு சொல்ல போனால் இது வந்து பழைய கதை தான். ஆனால் படம்னு பார்க்க போனால் இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். நிறைய சிங்கர்ஸோடைய வாரிசுகளை வந்து சரியாக உருவாகலை. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா டிஎம்எஸ் உடைய வாரிசு கூட சரியாக வரல. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாருடைய சரண்காணி ரொம்ப பாடுபட்டார், அவங்களும் வரல. ஜெயசுதாஸ் சார் வந்துன்னா விஜயகாணி போராடினார், அவங்களும் வரல. இப்போ மனோஜ் சார் வந்து ஒரு பயன் எடுத்துருக்காங்களே, இதுலேயாவது வந்து முரணுக்கு மாறாக வந்து ஜெயிக்க வைப்பாரா? இதில் என்னன்னா அவர் பெருசாக ஜெயிக்க மாட்டார், மாட்டவும் முடியாது. மற்றவங்க எல்லாமே அவங்க அப்பாவோட ப்ரொஃபஷனல் தான் எடுத்தாங்க. மற்ற எல்லாருமே பாருங்க அவங்க அப்புறம். ஆனால் அங்கே யுவன் சங்கர் ராஜா ஜெயிச்சிருக்கிறார், அங்கே கார்த்திக் ராஜா ஜெயிச்சிருக்காரு. ஆனால் கார்த்திக் ராஜாவை வெளியே விடாமல் இன்றைக்கும் இளையராஜா சார் கூட தான் வச்சுருக்காரு. ஆனால் அவரோட சென்னியரிட்டா பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபஸ்ட்டு படமே அடிச்சு தும்சம் பண்ணுவார். ஏன் அவர் வெளியே வர மாட்டார் தெரியல. ஸோ மற்றவங்க எல்லாருமே காணாமல் போனதுக்கு அவங்க அப்பாவோட ப்ரொஃபஷனல். இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காருன்னா அவரோட பையன் நல்லா விளையாடுவான்ற அந்த ஃபேமில் வந்தால் தான் வேலைக்கு ஆகலாம். ஏன்னா அவங்க வாழ்ந்து அவங்க கஷ்டப்பட்டது, அவங்க அப்பா அவன் ஆரம்ப காலத்தில் சோத்துக்கு கஷ்டப்பட்டது வந்து அதெல்லாம் மீறி சாதிக்கணுன்ற வெறியில் வரணும். நீங்கள் பிறகுறப்பயே போர்ன் வித் சில்வர் சொல்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஏசியில் படுத்துக்கிட்டு எதனா ஒன்று டைம் பாஸ் ஆகணுன்ட்டு கற்றுக்கிட்டு வர்றதுனால தான் நிறைய பேர் தோற்று போகிறது. பசங்களை ஃபீல்டு உள்ள ஒன்று. இப்போ பைசன் படம் ஹிட் ஆச்சு, 5 வருஷம் அந்த பையன் காட்டில் கஷ்டப்பட்டுருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பிதாமகன் அவரோட பாலா கிட்ட கொடுத்தாரு, யார் விக்ரம். ஆனால் பாலா அந்த பையனை கேவலமாக எடுத்ததுனால அந்த படத்தை டோட்டலாக காசு போன பொருளை விட்டு வேற ஒருத்தரை வச்சு எடுத்து ஏதோ இது பண்ணாங்க. பட் இப்போ அந்த பையன் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுது. அப்பா வந்து பசங்களுக்கு எப்போவுமே கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பசங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் அது வேலைக்கு ஆகாது. இப்பயும் மனோஜ் சார் அவர் பையனுக்கு எடுத்தது தப்பு. அவரே ட்ரை பண்ணி அவரே போய் அவரே சான்ஸ் வாங்கி அவரே நடிச்சிருந்தா தான் அதுக்கு அவருக்கு பெருமை. மனோஜ் சார் வந்து அவர் பையனுக்காக பண்ணுறதுனால பையன் பெருசாக வருவாருன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு மேலே வந்தால் தான் மனோஜ் சார் மாதிரி அவர் கஷ்டப்பட்டு மேலே வந்த மாதிரி அவர் பையனும் போய் சான்ஸ் அங்கங்கே கேட்டு தன்னோட ப்ரொஃபஷனலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணாதான் அவரும் பெரிய அளவு.